இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்தே அமெரிக்கன்ஸ் பல தடவை நம்ம முதுகுல குத்தி இருக்காங்க. இதன் காரணமா நம்ம என்ன பண்றோம், அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து சில உயரிய ராணுவ தொழில்நுட்பங்களை வாங்க மாட்டோம். ஆனா சில சமயம் அவங்க நமக்கு தரவும் மாட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த ரஷ்யா யுக்ரைன் போரின் காரணமா நமக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அமெரிக்கன்ஸ் அவங்களோட நியூக்ளியர் அட்டாக் சம்மரின்ல நம்மளோட நேவி க்ரூஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களோட சைபர் செக்யூரிட்டி செல்ல வந்து நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண சொல்றதா இருக்கட்டும், இப்படி பல இடங்கள்ல இந்தியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்த எம்ஆர்எஃப் டெண்டருக்கு போயிங் ஒரு டீல் அப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அளவுல பேச்சு பொருளா இருக்கு. ஸோ போயிங் அனௌன்ஸ் பண்ண இந்த ஆஃபர் என்ன, அண்ட் இந்த ஆஃபர் ஒருவேளை இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸா இருந்தா இந்தியா இந்த போயிங் ரக விமானங்களை வாங்குமா? இதை பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல இந்த வீடியோவை நம்ம 3 பாகங்களா பிரிச்சிருவோம். ஃபர்ஸ்ட் வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயிங் ஏர்கிராஃப்ட்ஸ் ஏற்கனவே எம்ஆர்எஃப் டெண்டர்ல இருக்கிற ரஃபேலையும் யூரோஃபைட்டர் டைஃபூனையும் கம்பேர் பண்றப்ப எந்த அளவுக்கு சிறந்து இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது, நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து சில குறிப்பிட்ட உயர் தொழில்நுட்பங்களை வாங்குறதுக்கு தயங்குறோம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் கடைசியா நம்மளோட தயக்கத்துக்கு போயிங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து என்ன பதில் சொல்றாங்க, அவங்க எப்படி நம்பிக்கையை கூட்டுறாங்கன்றதையும் பார்ப்போம். ஓகே, முதல்ல ரஃபேல் விமானத்தை கம்பேர் பண்றப்ப F-15EX எந்த அளவுக்கு கேப்பபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா அதோட டைமென்ஷன்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ரஃபேலை கம்பேர் பண்றப்ப பல மடங்கு சைஸ்ல பெருசா இருக்கு F-15EX. இதோட சைஸ் பெருசா இருக்கிற காரணத்தினால தற்போதைய நிலைமையில இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய சுக்காய் Su-30s இந்த விமானத்தால ரீப்ளேஸ் பண்ண முடியும். சுக்காய்க்குன்னு சொல்லி ஸ்பெஷல் ரோல்ஸ் இருக்கும். அதோட சைஸை காரணமா வச்சு அந்த ரோலை ஒதுக்கியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பிரம்மோஸ் மிசைலை சுக்காய் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அதே மாதிரி சில ஸ்பெஷல் ரோல்ஸுக்கு நம்ம இந்த F-15EXஐ பயன்படுத்த முடியும் இதோட சைஸை வச்சு. இதை அமெரிக்கன்ஸ் இதுக்கு முன்னாடி நிரூபித்து காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு F-15 போர் விமானத்திலிருந்து சேட்டலைட்டை சுட்டு தள்ளியிருக்காங்க. அந்த சேட்டலைட்டை சுட்டு தள்ளுறதுக்கான அந்த இன்டர்செப்டாரை இந்த F-15EXல மட்டும்தான் மவுண்ட் பண்ண முடியும். உலகத்தில் வேறு எந்த விமானத்திலையும் மவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சைஸ் வந்து அவ்வளோ தூரம் பெருசு. அதே சமயம் F-15EX வந்து சுக்காய் Su-30 அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் சுக்காய் Su-30யோட அந்த மேக்ஸ் பெயிலோட இது மேட்ச் பண்ணிடும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த குறிப்பிட்ட விமானத்தோட சர்வீஸ் லைஃபும் ரொம்ப ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 18,000 மணி நேரங்கள். இதை நீங்கள் இந்த மேற்கு நாடுகளோட ஃபைட்டர் ஜெட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜெட்ஸ் எல்லாமே 6,000லேருந்து 8,000 ஹவர்ஸ் வரைக்கும் தான் வேலை செய்யும். அதுக்கு மேலே அந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேமில் மைனராக சில கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த கிராக்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ இந்த விமானத்தோட ஏர்ஃப்ரேமை சில சமயங்களில் பைலட் வந்து அதிகமான ஜிஸை மென்யூர் பண்ணுறப்ப டப்புன்னு உடஞ்சிரும். ஸோ இந்த காரணத்தினால எல்லா விமானங்களையும் மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷனின் படி ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷனல் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது F-15EXல 18,000 மணி நேரங்களாக இருக்குது. ஆனால் அதே இது ரஃபேலையும் யூரோஃபைட்டரையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 6,000லேருந்து 8,000 மணி நேரங்கள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு லைஃப் அதிகமாக இருக்குது F-15EXல. அண்ட் இன்னொரு பக்கம் இந்த F-15EXை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான காஸ்ட்டும் பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா ரஃபேலை கம்பேர் பண்ணுறப்ப இது சைஸில் பெரிய விமானமாக இருக்கிறதுனாலையும் இதோட மேக்ஸ் பெயிலோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் ஆப்வியஸாக இதுக்கு நம்ம கொஞ்சம் அதிகமாக மெயின்டெனன்ஸுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். பட் அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ஓகேவாக இருக்குது அதிகமாக இருந்தாலும். அண்ட் இந்த எம்ஆர்எஃப் டெண்டரில் இருக்கிறதுலே அதிகமான ஏவுகணைகளை எடுத்துகிட்டு போகக்கூடிய விமானம் F-15EX தான். காரணம், கிட்டத்தட்ட 20 மிசைல்ஸ் இதில் மவுண்ட் பண்ண முடியும். க்ளோஸ் டு 20 மிசைல்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு இதில் ஃபயர் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா வகையிலையும் ரஃபேலையும் யூரோஃபைட்டர் டைஃபூனையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த F-15EX அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு உகந்ததாக இருக்குது. நீங்கள் தனியாக போய் இந்த 3 விமானத்தை கம்பேர் பண்ணி பார்த்து இதில் எது சிறந்ததுன்னு சொல்லலாம். பட் இப்போதைக்கு இந்திய விமானப்படையோட ரெக்யர்மெண்ட்டுக்கு இந்த F-15EX அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையிலேயே ஒரு நல்ல டீலாக இருக்குது. இப்போது இது நல்ல டீலாக இருக்குன்றத கொஞ்சம் ஓரமாக தூக்கி வைப்போம். நம்ம ஏன் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்க மாட்டோம், அந்த மேட்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாகம் 2. அமெரிக்கன்ஸ் ஒரு ஆயுதத்தை ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் காசை தாண்டி பல விஷயங்களை அந்த நாட்டை அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான். இந்த நாட்டுக்கு அவங்களோட F-16 போர் விமானங்களை கொடுத்து அந்த நாட்டோட ஏர்பேஸஸை அமெரிக்கன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த ஏர்பேஸ்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்தினாங்க. இதே மாதிரி அவங்க எந்த ஆயுதத்தை கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இருக்கும். பேசிக்காக அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்குறது டீல் வித் த டெவில் தான். இப்போ இந்த டீலை தாண்டி சப்போஸ் நம்ம ஆயுதங்களை அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து வாங்கிடுறோம் அண்ட் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி நம்ம ஒரு நாட்டுக்கு எதிராக போருக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த நாடு அமெரிக்காவுக்கு ஆதரவான நாடாக இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்கன்ஸ் உடனடியாக இந்த போர் விமானங்களுக்கு தேவையான பாகங்களையோ இல்லை ஆர்டிஆர் மிசைல்ஸையோ தர மறுத்துருவாங்க. இது ஏற்கனவே ஈரானுக்கு நடந்துச்சு. ஸோ இது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இருக்கக்கூடிய சிமிலரான ஸ்டோரி தான். நீங்கள் ஒன்ஸ் அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து ஆயுதம் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டோட்டலாக அமெரிக்கன்ஸுக்கு கீழே மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எதிராக நீங்கள் போக முடியாது. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் ஆயுதத்தை கொடுத்து அந்த கண்ட்ரியை டிப்ளமேட்டிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அமெரிக்கன்ஸுக்கு அடிமையாக வைக்கக்கூடிய ஒரு ஆதிக்கவாதி மனப்பான்மையில் இருக்கிற நாடு தான் அமெரிக்கா. இவ்வளோ கடுமையாக பேசுறதுக்கான காரணம் அவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? சரி, இப்போ இந்த F-15EX அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை நமக்கு அமெரிக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இதை நம்ம வாங்கவும் செய்கிறோன்னு வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம இந்த போர் விமானத்தை அமெரிக்காவோட நட்பு நாடுக்கு எதிராக போருக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிறப்ப இந்த F-15EXஐ எந்தெந்த மாதிரி அவங்க பிரச்சனைக்குள்ளாக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸை அவங்க கொடுக்கறத நிறுத்திடுவாங்க முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த விமானத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆர்டிஆர் மிசைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி இந்த 2 விஷயத்தை அவங்க நிறுத்திட்டாலே போதும், இந்த விமானத்தை போர்க்களத்துலேருந்து நம்ம சீக்கிரமாக ரிட்டையர் பண்ணி ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா ஏவுகணை இல்லாமல் விமானத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க? அண்ட் சப்போஸ் விமானம் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பேர் இல்லாமல் எப்படி விமானத்தை ஆப்ரேட் பண்ணுவீங்க? ஸோ இந்த ஒரு முறையின் மூலமாக அமெரிக்கன்ஸ் நம்ம மேலே செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெக்னிக்கலாக பேசணும் அப்படின்னா. ஸோ இதனால தான் இந்தியா என்ன பண்ணுது, அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து சில முக்கியமான கிரிட்டிக்கலான மிலிட்டரி டெக்னாலஜிஸை வாங்குறதுக்கு மறுக்குது. ஆப்வியஸாக இந்தியா கிட்ட ஏகப்பட்ட அமெரிக்கன் ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமான கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸை வாங்குறப்ப மட்டும் கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிறதுக்கான காரணமே இதுதான். இதில் இன்னொரு தகவல் ஒன்று இருக்குது. F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் அதிகப்படியான சென்சர்ஸும் ஆட்டோமேஷனும் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் ஒரு தியரி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த F-35ஐ அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு நட்பு நாடு பயன்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்கன்ஸ் ரிமோட்டாக இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கிரிட்டிக்கல் ஃபீச்சர்ஸை ஆஃப் பண்ண முடியும். ஸோ இந்த தியரியுமே இன்டர்நெட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸை ஃபைட்டர் ஜெட் பைலட்ஸே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளவு தூரம் ஆயுதங்களை அவங்க கொடுத்து அந்த ஆயுதங்களை இண்டிபெண்டாக அந்த கண்ட்ரியை பயன்படுத்த விடாமல் அமெரிக்காவோட சூழ்ச்சிக்குள்ளே கொண்டு வர்றது தான் மெயினான ஃபோக்கஸாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்து போய் ஆயுதம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் ஒதுக்கிட்டு நம்ம ரஷ்யன்ஸ் கிட்ட போய் ஆயுதம் வாங்குறோம். இப்போ இதெல்லாம் ஓகேடா, இவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்குன்னு நீ சொல்கிற, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு போயிங் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் பாகம் 3. முதல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியா கிட்ட பல அமெரிக்க ஆயுதங்கள் இருக்குது. M777 ஹாவ்ட்சரில் ஆரம்பித்து இந்த குறிப்பிட்ட போயிங் நிறுவனத்தோட ஏர்கிராஃப்ட்ஸ் 3 ஏர்கிராஃப்டை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்திய விமானப்படையில். ஒன்று C-17 க்ளவுமாஸ்டர், இந்திய விமானப்படையோட டிரான்ஸ்போர்ட் பிளைனோட முதுகெலும்பே C-17 க்ளவுமாஸ்டர் தான். அடுத்து சினூக் ஹெலிகாப்டர்ஸ், ஹெலிகாப்டர் டிரான்ஸ்போர்ட்ஸ்லையும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஹெலிகாப்டர்ஸ் இந்த சினூக்கு. கடைசியாக வந்தது அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், அப்பாச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சமீபத்தில் வாயு சக்தியில் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஹெல்ஃபயர் மிசைலை லான்ச் பண்ணிச்சு. அப்பாச்சியும் அமெரிக்காவோடது தான், ஹெல்ஃபயரும் அமெரிக்காவோடது தான். ஸோ நமக்கு குறிப்பிட்ட இந்த போயிங் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி அதை யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. டிப்ளமேட்டிக்கலாகவும் நமக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலை இந்த ஆயுதங்களை பயன்படுத்துகிறப்ப. ஸோ இதை போயிங் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேற்கோள் காட்டுறாங்க. இது வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆயுதங்களில் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது, அதனால் நாங்கள் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறதுலையும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றத சொல்கிறாங்க. பட் இதை வாய் வழியாக சொல்லாமல் சில முக்கியமான இடங்களில் இதை ப்ராக்டிக்கலாகவும் கொண்டு போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நமக்கு சப்ளை பண்ண போகிற F-15EXோட ஏவியானிக்ஸாக இருக்கட்டும், சென்சர்ஸாக இருக்கட்டும், இதோட முக்கியமான சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுக்குறதா அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ F-15EX அப்படின்னு சொல்லக்கூடியது குளோபல் லெவலில் ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதை விட அதிக ஸ்டாண்டர்டில் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணி இந்த விமானத்தை வாங்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நம்ம கொடுக்குறாங்க. இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம கிடைக்கிறதுனால F-15EXஐ ரிமோட்டாக எந்த வகையிலாலும் அமெரிக்கன்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை டிசேபிள் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த F-15EXஐ நீங்கள் உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விமானங்களை நம்ம உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் ஒரு கான்ஃப்ளிக்டில் இந்த விமானங்களுக்கு பாகங்கள் தேவைப்படுதுன்றப்ப நம்ம அமெரிக்கன்ஸ் கிட்ட போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை, நம்ம இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அண்ட் கடைசியாக இந்த விமானத்தில் இருக்கிற ஆயுதங்களையும் நீங்களே வச்சுக்கோங்க. அதாவது அமெரிக்கன்ஸ் எப்பயுமே விமானத்தை மட்டுமே விற்க மாட்டாங்க, அது கூடவே சேர்த்து அவங்களோட ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸை விற்பாங்க.
அப்படி ஒரு பேக்கேஜா தான் இதுவரைக்கும் தந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பேக்கேஜ் ஒண்ணு குடுக்குறோம். ஆனா அந்த பேக்கேஜ் போக நீங்க உள்நாட்டுல தயாரிக்கிற ஏவுகணைகளையும் இந்த விமானத்துல இன்டெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த சோர்ஸ் கோட நாங்க தர்றோம் அப்படின்னு போயிங் நிறுவனம் சொல்றாங்க. இப்போ போயிங் நிறுவனம் என்ன பண்ணுவாங்க பேசிக்கா அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது டாட்டாவா இருக்கலாம், மஹேந்திராவா இருக்கலாம், அதானியா இருக்கலாம். எந்த ஒரு நிறுவனமா வேணாலும் இருக்கலாம். அது கூட ஒரு டை அப் ஒண்ண போடுவாங்க. போட்டு ஒரு கணிசமான அளவு, அதாவது 20லேருந்து 30 விமானங்கள் டைரக்ட்டா உள்ள வரும். மிச்ச விமானங்கள் எல்லாத்தையுமே இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. சில டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அதாவது பார்ட்ஸ மேனுஃபேக்சர் பண்ற மாதிரியான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கும். கடைசியா இதுல இருக்க சோர்ஸ் கோடையும் குடுப்பாங்க. ஸோ நம்மளோட அஸ்த்ரா ஏவுகணைகளையும், ருத்ரமையும், பிரம்மோஸையும் கூட நம்ம இதுல இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நல்லதா தெரியுது இல்லையா? ஏன்னா இதுல எந்த இடத்துலயும் அமெரிக்கன்ஸால ஆக்சுவலா செக் வைக்க முடியாது. ஈரான் எடுத்துக்கோங்க. இந்த நாட்டுக்கு எதிரா எவ்வளவு தூரம் அமெரிக்கன்ஸ் பொருளாதார தடை போட்டாங்க. அமெரிக்காவோட விமானங்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஈரானால F-14 டாம்கேட் விமானங்கள ஆப்பரேஷன்லா வச்சுக்க முடியுது. அதே மாதிரி நமக்கு டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான விமானம் கிடைக்குதுன்றத தான் நம்ம பார்க்கணும். அது யார்கிட்ட இருந்து வருதுன்றதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த விமானங்கள் இந்தியாக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இந்த விமானங்கள அடுத்து நம்ம போர்க்களத்துல பயன்படுத்த முடியுமா? முடியாதா? அப்படி பயன்படுத்தினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அந்த பிரச்சனைய நம்மளால சமாளிக்க முடியுமா? முடியாதா? சமாளிக்க முடியுமா? வாங்கு. அவ்வளவுதான். ஸோ இதுதான் கிளியரான பாலிசி. இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட். இதுக்கு அடுத்து தான் ரஷ்யா வரும். இதுக்கு அடுத்து தான் உலகமே வரும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த போயிங்கோட டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது அமெரிக்கன்ஸுக்கு லாபம் தரத விட எப்படியாச்சும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவ தனியா கொண்டு வந்துரணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்பரேட்டா முயற்சி பண்றாங்கன்றது எனக்கு தெளிவா தெரியுது. பட் இந்தியா இந்த சுப்பீரியரான ஏர்கிராஃப்ட்ட வாங்கணுமா வேணாமான்னு சொல்லி அது முடிவு எடுத்துக்கலாம். அதுல நம்ம எதுவும் பேச போறதில்ல. ஆனா இந்த விமானங்கள வாங்குறதுக்காண்டி ரஷ்யன்ஸ பகைக்கிற மாதிரியான எந்த ஒரு சிச்சுவேஷன் வராம இருக்கிறப்ப, நம்ம இந்த விமானங்கள கண்டிப்பா வாங்கலாம். இதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி. வணக்கம்.